பெண்களுக்கு மகர் கொடுக்க வேண்டும் என்று திருக்குரானில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பெண்களிடமிருந்து வரதட்சணை வாங்கக்கூடாது என திருக்குரானிலோ நபிமொழிகளிலோ கூறப்பட்டுள்ளதா? ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வரதட்சணை என்பது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம், அது தவறு என்பது எல்லாத்துக்குமே தெரியும். வரதட்சணையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆயிரக்கணக்கான பெண்கள் தற்கொலை செய்வதற்கான காரணம் கணவன் தரப்பிலிருந்தும் மாமியார் தரப்பிலிருந்தும் கொடுமை நிகழ்வதற்கான காரணம், இன்னும் பெண்ணை பெற்றவர்கள் ஜமாத்தா பள்ளிவாசலா போய் பிச்சை கேட்கக்கூடிய ஒரு காரணம், வயது அடைந்தும் கூட 25 30 35ன்னு சொல்லி பெண்ணுக்கு வயது ஆனாலும் கூட திருமணம் ஆகாம இருப்பதற்கு காரணம், சில பெண்கள் விபச்சாரம் போன்ற இன்னும் தவறான விஷயங்கள்ல விழுந்து விடுவதற்கான காரணம்னு சொல்லி இதனுடைய தீங்குங்கிறது மிகப்பெரிய ஒரு பட்டியலா இருக்கு. இதையும் கூட சரி காணக்கூடியவங்க யாரா இருக்காங்க அப்படின்னாக்கா, எங்களுடைய அம்மா அப்பா அப்படிதான் திருமணம் செஞ்சாங்க, தாத்தா பாட்டி அப்படிதான் செஞ்சாங்க, அப்படியே எங்களுடைய பாரம்பரியம் இதெல்லாம் சமூகத்தில் இருக்கிறது, அது எங்களுடைய அப்பம் பாட்டனுடைய வழி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எங்களுடைய பாரம்பரியம் ரொம்ப பெரிய ஒரு பெருமையான விஷயம் போல, இது ஒரு வழக்கம் சம்பிரதாயங்கிற அடிப்படையில் என்ன செய்வாங்கன்னா இதெல்லாம் ஒரு மொக்க காரணமா சொல்லி இதனால நாங்க வாங்குறோம், இது சரிதான் அப்படின்ட்டு சொல்லக்கூடியவங்க ஒரு சாரார். மற்றொரு சரணம் முஸ்லிம்களில் வருவோம். முஸ்லிம்களில் பார்த்தீங்கன்னா அதுவும் குரான் ஹதீஸ் தான் மார்க்கம் அப்படிங்கிறது விளங்குனவங்களும் கூட இந்த வரதட்சணைன்ட்டு வரும் பொழுது அதை என்ன செய்வாங்கன்னா அது மென்மையான ஒரு போக்கு. அதாவது வரதட்சணை திருமணம்னு அதை போய் கலந்துக்குவாங்க. வரதட்சணை அப்படிங்கிறது என்ன இந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்கல்ல, குரான்லேயும் ஹதீஸில் தடை இருக்கா, நேரடியாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு, இந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு அது குறித்து மேலதிகமாக அவங்க அறிந்து கொள்வாதன் காரணத்தினாலோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா வரதட்சணை கூடாது என்று பல பிரச்சாரங்க கூட்டங்களும் நடக்குது. வீரிய பிரச்சாரம் வந்து நடக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் கூட அதனால ஏற்படக்கூடிய தீங்குகள் நம்ம சில விஷயங்கள் பட்டியலிட்டோம்ல, அந்த தீங்குகளை குறித்து அதிகமான அளவுல வந்துட்டு பேசப்படுதே தவிர திருக்குரானிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ அதிகமாக ஆதாரத்தை முன் வச்சு என்ன செய்யறது இல்லை அப்படின்னாக்கா சொல்லுவது கிடையாது. அதனால வந்து இந்த தீமைகள் அதிகமான அளவு இருக்கு. பிரச்சாரம் செய்யக்கூடியவங்களும் முழுமையா என்னமே செய்ய முடியாது, தப்பு சொல்ல முடியாது. ஆனா தீமை அவ்வளவு பெருசா இருக்கு, தீங்கு அவ்வளவு பெருசா இருக்குங்கிறதுனால அந்த தீமையை பட்டியல் போடுறதுக்குள்ளே அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிருது. அதனால வந்து குரானோ அல்லது ஹதீஸோ எடுத்து அவங்க வந்து சொல்வதற்கு இடம் இல்லாம போயிருது. இதை கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த இவ்வளவு பேசுறாரு, சரிப்பா எல்லாம் தப்பு தான் சொல்ற, ஓகே குரான்ல எங்கப்பா இருக்கு, ஹதீஸ்ல எங்கப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி குரான் ஹதீஸ் தான் மார்க்கம்னு விளங்கக்கூடியவங்க கூட என்ன செய்யறாங்கன்னா அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டனால தான் இதுல மென்மையான போக்கு. திருமணத்துக்கு போவாங்க, வரதட்சணைக்கு தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு திருமணம் அப்படின்னா கூட அதோட மென்மையான போக்குனா வரதட்சணை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு. அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, உங்கள பார்த்தா போடுங்க, என்ன நீங்க உங்க பொண்ணுக்கு நீங்க கொடுக்காம யார் போட போறா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நீ போடுன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எல்லாம் ஈடுபடுவதற்கு காரணம் என்னன்னாக்கா இது ஹலால் தான், ஹராம் கிடையாது என்று அவங்க சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, குரான் ஹதீஸ் விளங்கினவங்களே இப்படி இருக்கிறாங்க. சரியா, சரி. இப்போ அதனுடைய ஆதாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதலாவது வந்து நீங்களே சொல்றீங்களா அல்லாஹ் குரான்ல வந்துட்டு மஹரை குறித்து சொல்றான்ட்டு, அதுலயே ஒரு ஆதாரம் இருக்கு. என்னன்னாக்கா அல்லாஹ் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வாத்துன் நிசா சதுகாத்திஹின்ன நெஹலா, பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடைகளை கட்டாயமாக நீங்க கொடுத்துருங்க. ஃபைன் திப்ன லக்கும் அன் ஷையும் மின்ஹு நஃப்ஸன் ஃபகுலூஹு ஹனீஅம் மரியா, அவர்களாக முன் வந்து அதுல எதையேனும் விட்டு கொடுப்பார்களே ஆனால் மன நிறைவுடனும் மகிழ்வுடனும் அதை நீங்க உண்ணுங்கள், நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த வசனத்தை வந்துட்டு கொஞ்சம் சிந்திச்சாலும் கூட இதுல நம்மளுக்கு விளங்கும். என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு அப்பா இருக்காரு, பையனை வந்து என்ன செய்யறாருன்னா போய் அந்த குறிப்பிட்ட ஒரு வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, இந்தாப்பா போய் 5000 ரூபாய் கொடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த எங்க மகன்காரன் என்ன செய்யறான்னா அப்பா கிட்ட 5000 ரூபாய் வாங்கிட்டு அந்த வீட்டுல போய் 5000 ரூபாய் கொடுத்துட்டு வரும்பொழுது என்ன செய்யறா அப்படின்னாக்கா, அவர் வீட்டுல இருக்கக்கூடிய 10,000 ரூபாய் அது எப்படி அவருக்கு வந்துச்சுன்னா எல்லாம் கலெக்ஷன் பண்ணி அவர் வச்சுக்கிறார். அவருக்கு தேவையா இருக்குன்னு சொல்லி அவருக்கு அதிகமான தொகை தேவை இருக்கு, 10,000 ரூபாய் அவர் வச்சிருக்கிறார். அந்த 10,000 ரூபாயும் அவர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிவிஎஸ் 50 எடுத்துட்டு வந்துடுறான் மகங்காரன். வீட்டுக்கு அப்படி வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு வந்துடுறான். அப்ப அப்பாவை கேட்கிறாரு, என்னப்பா கொடுத்தாச்சுன்னு சொல்லி, ஏதுப்பா என்ன 10,000 ரூபாய் கையில கூடுதலா இருக்க, டிவிஎஸ் 50 வச்சுக்கிற, ஏது என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது, நீ வந்து என்ன சொன்ன, 5,000 ரூபாய் கொடுக்க சொன்ன, நான் வந்து 5,000 ரூபாய் கொடுத்துட்டேன். கொடுத்து சொன்ன நீ வந்துட்டு அவரிடத்துல இருந்து எதுவும் வாங்கக்கூடாதுன்னு நீ சொன்னியா, அவர்கிட்ட இருந்து எதையும் எடுத்து வரக்கூடாது என்று நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி மகங்காரன் கேட்டானா, அப்பா வந்து ஆஹா என்ன ஒரு அறிவு அப்படின்னு சொல்லுவாரா? கொடுக்கணும் அப்படின்னால என்ன அர்த்தம், அவன் தேவையுடனே இருக்கிறான். நீ வந்து 5,000 ரூபாய் கொடுத்துட்டு வா அப்படின்னாக்கா 5,000 ரூபாய் கொடுத்துட்டு வேற இடத்துல இருந்தா கலெக்ஷன் பண்ண 10,000 ரூபாய் நீ எடுத்துட்டு வரனா, அவனுக்கு சொந்தமான ஒரு வண்டியை நீ எடுத்துட்டு வர அப்படின்னா, ஏன் அப்படின்னா காரணம் என்ன சொல்றேன்னா, நீ எடுக்கக்கூடாதுன்னு அப்பா நீ சொல்லி அனுப்பிச்சியா அப்படின்னு கேட்டானா, மகங்காரன் எவ்வளவு பேர் முட்டாளா இருப்பான்.
நீ போய் கொடு அப்படின்னு அர்த்தமே என்னன்னாக்கா, அவன் பெறக்கூடிய நிலையில இருக்கான்ப்பா, அவன்கிட்ட இருந்து நீ வாங்கக்கூடாது, இன்னும் முடிஞ்சா உன் கையில இருக்கிறது சேர்த்து கொடு அப்படிங்கறது அர்த்தம். அந்த மாதிரி தானே சின்ன குழந்தைங்க புரியுற மாதிரி தான் நான் அல்லாஹ் இதுல நமக்கு சொல்றான். அது என்ன சொல்றான், வாத்து நிசா சதுகாத்து, நீங்க பெண்களுக்கான மனக்கொடையை கட்டாயமா கொடுத்துருங்க அப்படின்னா, பெண்கள் பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, ஆண்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. அல்லாஹ் எதை செய்ய சொல்றானோ அதை அப்படியே செய்யணும், அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. உதாரணமா ஜக்காத்தை கொடுக்க சொல்றான் அல்லாஹ், சரியா? ஜக்காத் இப்ப பணக்காரங்கள இருக்கவங்க என்ன செய்யணும், அவங்கள விட தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுக்கு என்ன செய்யணும், அவங்க பொருளாதாரத்தை கொடுக்கணும். ஒருத்தர் என்ன செய்யறா அப்படின்னாக்கா, சரி ஜக்காத்து கொடுக்க சொல்றான் அல்லாஹ், ஆனா அதே நேரத்துல ஏழைகிட்ட இருந்து பொருளாதாரத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி மாசம் மாசம் ஒவ்வொரு ஏழையும் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரம் படைத்தவங்களா இருக்காங்க அந்த ஊர்ல பணக்காரங்க, 1000 ரூபாய் போய் வசூல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான்னு வைங்களேன். அல்லாஹ் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறானா? ஜக்காத் அப்படின்னா பணக்காரங்க கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறான், அதே நேரத்தை ஏழை கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறானா அப்படின்னு கேட்டானா, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பான் கேள்வி கேட்கிறவன், முட்டாளா தானே இருப்பான், எவ்வளவு பெரிய அநியாயக்காரனா இருப்பான். அந்த மாதிரிதான் இதுவும். அதே மாதிரிதான் இப்போ ஒரு குழந்தை குட்டிகளை அம்மா அப்பா தான் பாத்துக்கணும்னு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கு, பருவ ஏது அடையாத வரைக்கும். இதுதான் வழிமுறை, இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு ஆப்போசிட்டா குழந்தை நீ தான் என்ன பாத்துக்கணும், உனக்கு 8 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நீ தான் எனக்கு சோறு போடணும் அம்மா அப்பா சொன்னா, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அது இயற்கை அல்லாஹ் படைச்சிருக்கான், அதுக்கும் எதிர்தான் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்குல்ல, அதுக்கும் நேர் ஆப்போசிட். அந்த மாதிரிதான் நீ போய் பெண் வீட்டாருக்கு போய் கொடுப்பா அப்படின்னு சொன்னா, நீ அங்கிருந்து வாங்கிட்டு வந்தனா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு நேர் எதிராக செயல்பட்டுக்கிட்டு, அதற்கே அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்துக்கே கேலி கூத்தாக்கூடிய வேலை செயல்பட்டுக்கிட்டு, எங்க ஆதாரம்னா அல்லாஹ் எதை செய்யணும்னு கட்டளை இடுறானோ அதற்கு நேர்மாறான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எங்க தடை இருக்குன்னா, அந்த வசனத்திலேயே நமக்கு கொஞ்சம் மூளை உள்ளவர் சிந்திச்சா விளங்கும் இல்ல. இன்னும் பாருங்க, ஏன் அந்த மாதிரி முதல்ல நேரடியா வரதட்சணைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல என்றால், அதாவது ஜாஹிலியா காலம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்வதற்கு முன்பு இருக்க அந்த ஜாஹிலியா காலத்துல கூட சமூக தீமைகள் அவ்வளவு இருக்கக்கூடிய நேரத்துக்கு இந்த மஹர் கொடுக்கக்கூடியங்கிற அந்த பழக்கம்ங்கிறது அவங்களிடத்துல இருந்திருக்கு, வரதட்சணைங்கிறது கிடையாது. அப்ப அந்த மக்களுக்கு வரதட்சணைனா என்னன்னே தெரியாது. வரதட்சணைன்ற ஒரு விஷயமே இல்லாத சமூகத்துல போய் வரதட்சணை கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்களா? எந்த ஒன்று இல்லையோ, எந்த ஒன்று புரியாதோ, அது இல்லாத ஒன்றை இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியுமா? அப்ப அந்த மாதிரியான நிலைங்கிறதுனாலதான் என்ன செய்யப்படலாம், வரதட்சணை கூடாதுன்னு சொல்லல நேரடியாக. ஆனாலும் அறிவு படைத்தவர்கள் இது கூடாது என்று சொல்லக்கூடிய ஆதாரங்கள் திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய கண்டு கொள்ள முடியும். உதாரணமாக இப்போ நம்ம நவீன உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நவீன உலகத்துல இப்போ ஆபாசமான இணையதளங்கள் இருக்கு, ஆபாசமான முறையில சேட்டிங் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் மூலமா நேரடியாக தடை இருக்கான்னு ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நேரடியாக ஆபாசமான இணையதளங்கள்ல போய் பார்க்கக்கூடாது, அதுல ஆபாசமாக பேசக்கூடாது, சேட்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படலை, எனவே ஹலால்னு சொல்லுவீங்களா? அப்படி கேள்வி கேட்கக்கூடிய அறிவாளின்னு நீங்க பாப்பீங்களா? ஏடா முட்டாள் பயல, அப்படி சொல்லலை நேரடியாக. இப்படி அதாவது ஆபாசமான இணையதளங்கள், ஆபாசமான வீடியோக்கள் அப்படின்ட்டு இன்னும் இல்லை. ஆனா அந்த விபச்சாரத்தின் பக்கமே நீங்க நெருங்காதீங்கன்னு சொல்லப்படலையா? அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைய நவீன காலத்துல வரக்கூடிய எல்லா வகையிலான என்ன விஷயங்களாலும் சரி, இனி வரக்கூடிய ஏஐயிலிருந்து என்ன எல்லாம் முசிபத் வந்தாலும் எல்லாமே ஹராம்னு வழங்குறோம்ல. அதே மாதிரி தான் இந்த மஹரனுடைய விஷயத்துல கூட நாம் அப்படிதான் விளங்க கடமைப்பட்டிருக்கோம். இதற்கான ஆதாரங்கள் ஒவ்வொன்றா பாருங்க. ஒண்ணு நீங்க கொடு அப்படின்னாலே அவங்ககிட்ட இருந்து பெறக்கூடாது என்பதை அறிவு உள்ளவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், விளங்கிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது பாருங்க, நபி ஸல்லல்லாஹு காலத்துல அந்த சமூகத்துல இருந்த ஒரு தீமை. இது 4ஆம் அத்தியாயத்தினுடைய 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிசா கர்ஹா, நம்பிக்கை கொண்டவர்களே, பெண்களை வலுக்கட்டாயமாக அடைவது உங்களுக்கு ஹலால் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லிட்டு, வலா தஅதுலுஹுன்ன லிதذهبوا ببعض ما آتيتموهن, அவங்களுக்கு அதாவது பெண்களுக்கு நீங்க வழங்கியதுல எதையுமே பிடுங்கிக் கொள்வதற்காக அவர்களை நீங்க துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த வசனம் எதற்கு இறக்கப்பட்டுச்சு, இதனுடைய கருத்து என்னங்கிறது முதல்ல விளங்கிக்குவோம். ஏன் இதை நம்ம சொல்றோங்கிறது அப்போ விளங்கும். புகாரில் 4579 இலக்கத்தில் ஒரு ஹதீஸ் இது. இதுல இந்த வசனம் எதற்காக அருளப்பட்டுச்சு என்று இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க. அந்த காலத்துல ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வைங்களா, கணவர் இறந்துட்டார் அப்படின்னாக்கா, அவர்களுடைய வாரிசுகள் தான் அவர்களுடைய மனைவியின் மீது அதிக உரிமை படைத்தவங்களா இருப்பாங்க. அவர்கள் விரும்பினாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சுவாங்க, மனம் முடிச்சு கொள்வாங்க. விரும்பினாங்க அப்படின்னாக்கா அவளை மனம் முடித்து கொடுத்துருவாங்க வேற ஒரு ஆளுக்கு. அப்படி இல்லைன்னா விரும்பினாங்க என்ன செய்வாங்கனாக்கா, மனம் முடித்து கொடுக்காம திருமணம் செய்யாம அப்படியே என்ன செய்வாங்க, அப்படியே நீ திரும்ப மனாகாம இரு அப்படின்னு
வைக்க வச்சிருவாங்க. அந்த பெண்ணை பெற்றவர்கள் இருக்காங்களே, பெண் தரப்பு பெண் வீடு அவங்களுக்கு உரிமை அற்றவர்களாக ஆக்கிருவாங்க. அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு அநீதி இழைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூடுதலாக அந்த ஆண் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மகர் தொகை, அவன் காசு பணம் கொடுத்திருந்தான் அப்படின்னாக்கா அதை ஆட்டைய போடுறதுக்கு, அதை அந்த பெண்ணிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு, அபகரிப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா பிளானை போட்டு எடுப்பாங்க. அப்ப அதுக்கு தொடர்பாக தான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா இந்த வசனம் இறங்குச்சு என்ற கருத்துல இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க. அந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஆயத்தை ஏன் நம்ம ஆதாரமா சொல்றோம்னாக்கா, இந்த ஆயத்துல இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஒரு ஆண் ஒருத்தன் வந்து பெண்ணுக்கு வந்து மஹர்ன்னு சொல்லி கொடுத்துருக்கிறான். கொடுத்ததை வந்து அந்த ஆண் இறந்த பிறகு, அந்த விளக்கம் வருதுல இப்னு அப்பாஸ் விளக்கத்தை வச்சு நம்ம சொல்றோம் இந்த ஆயத்தை. அப்போ அந்த ஆண் இறந்த பிறகு அவன் கொடுத்து வச்சிருந்த ஒரு பொருள் இருந்தே நீ திருப்பி அந்த பெண்ணிடத்திலிருந்து நீ எடுக்காதன்னு சொல்றான். ஒரு ஆண் கொடுத்த ஒரு காசு பணம் அவனுடைய சொத்து, அந்த ஆண் செத்து போயிட்டான், மனைவி கிட்ட இருந்து நீ எடுக்காத என்று சொல்லப்படும் பொழுது ஆணுடைய சொத்து பெண்ணா மாறிடுச்சு. அந்த இறந்து போனார்ல அவருடைய சொத்து வந்துட்டு அந்த மனைவியோட தான் மாறிடுச்சு, மகர் ஆயிடுச்சு, அவருடைய தொகை ஆயிடுச்சு. அந்த தொகையை நீ எடுக்கக்கூடாதுங்கும் பொழுது திருமணமெல்லாம் ஆவறதுக்கு முன்னாடியே அந்த பெண்ணுக்கு சொந்தமான சொத்து, அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு சொந்தமான சொத்தை நீ குடுறா அப்படின்னு கேட்கறது என்ன உரிமை இருக்கு? கணவன் கொடுத்த மரணிச்ச பிறகு கணவனுடைய இந்த காசு பணத்தையே நீ மனைவி கிட்ட இருந்து நீ என்ன செய்யக்கூடாது, நீ வந்துட்டு ஆட்டையே போடக்கூடாது, நீ கேட்கக்கூடாது என்ற கடுமையான கண்டனங்கள் வந்துட்டு திருக்குறள் வசனத்தில், இந்த வசனத்தில் இருக்கும் பொழுது எந்த விதமான உறவு ஏற்படுவதற்கு முன்பு, கணவன் மனைவி உறவு ஏற்படுவதற்கு முன்பே அந்த பெண் இடத்திலிருந்து நீ இது கொடுத்தா தான் இந்த திருமணங்கிறது நடக்கும், அப்பதான் உன்னை நல்லபடியா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லுவதுங்கிறது அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த வசனத்துல இருந்து கூட ஹராம் நம்மளுக்கு விளங்கலையா? இன்னும் பாருங்க, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துட்டு சொல்றாங்க, ஃபைன்ன திமாஅக்கும் வ அம்வாலுக்கும் வ அராதக்கும் அலைக்கும் ஹராம். உங்களுள்ள ஒவ்வொருக்கு மத்தியில ரத்தம் ஓட்டுவது என்பது ஒருவருக்கு ஒருவர் ஹராம். அதே போல பொருளாதாரம் என்பது ஒருவருக்கு ஒருவர் அநியாயமான முறையில நீங்க சாப்பிடுவதுங்கிறது ஹராம். உங்களுடைய மானம் என்பதும் ஹராம் என்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதி உரையில சொன்னது. அப்போ எந்த ஒருவருமே வரதட்சணை வாங்குறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒருவருடைய ஒரு பொருளை அநியாயமாக எடுப்பது, அநியாயமாக அபகரிப்பது என்று விளங்காம இருக்க முடியுமா? பகுத்தறிவு கொண்ட யாரா இருந்தாலும் அல்லாஹ் வந்துட்டு 2ஆம் அத்தியாயத்தில் 188 வசனம் சொல்லும் பொழுது, வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனகுமில் பாத்தில், உங்களுக்கிடையே ஒருவருக்கொருவர் உங்களுடைய பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீங்க அப்படிங்கிறான். இந்த வரதட்சணைங்கிறது சரியான முறையில் உண்றதா அல்லது தவறான முறையில் உண்றதா? அவனுக்கு சொந்தமான ஒரு பொருளை நீ கொடு என்று நீ கேட்பது என்ன என்ன ரைட்ஸ் இருக்கு? ஆணா இருக்கக்கூடிய நீ பொண்ணுக்கு கொடு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டுச்சுன்னா, அங்க இருந்து பொண்ணு கிட்ட இருந்தும் பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட நீ கொடு அப்படின்னு சொல்லுவதுங்கிறது 2ஆம் அத்தியாயத்தில் 188 வசனத்துக்கு எதிரானது கிடையாதா? இது வந்து ஒருவருக்கொருவர் அந்த பொருட்களை தவறான முறையில உண்பது கிடையாதா? நிச்சயமா அது அந்த அந்த அதுலதான் வரும். அதே போல நம்மளுக்கு அல்லாஹ் என்ன கற்றுக் கொடுக்குறான், இன்னல்லாஹ் யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇல் குர்பா, நீதியையும் நன்மையையும் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னாக்கா கட்டளை இடுகிறான் என்று சொல்றான். அப்போ வரதட்சணையை வாங்குறதுங்கிறது நீதியான ஒன்றா? பகுத்தறிவு கொண்ட யாரா இருந்தாலும் சரி, அதாவது அந்த வரதட்சணை வாங்குறான் அவனா இருந்தாலும் சரி, உண்மையாக நீ சொல்லு என்று அவன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேச சொன்னான் அப்படின்னாக்கா நீதமான ஒரு செயலா? கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வந்து வாங்குவது என்பது நீதமான ஒரு செயலா? அப்ப அநீதியான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா நிறைய ஆதாரங்கள்ல ஒவ்வொன்றா சொல்றோம் நம்ம. இனி ஒரு ஆதாரம் என்ன, வரதட்சணை என்பது தீமையா இல்லையா? தீமை இல்லைங்க நன்மைன்ட்டு ஒருத்தன் சொல்ல முடியுமா? ஒருத்தனாச்சு மைக்கு போட்டு, வீட்டில் நான் 2 பேர்கிட்ட பேசுறது இல்லை, பொது வெளியில வந்து நின்று அவன் பேசணும், வரதட்சணைங்கிறது நல்லது, இது சிறந்தது அப்படின்னு பேசக்கூடிய முஸ்லீம்ல எந்த ஒரு மதத்தை சேர்ந்தவனாலும் அந்த மாதிரி சொல்ல முடியுமா? அப்போ எல்லோராலுமே, அறிவுங்கிறது இருக்கக்கூடிய எல்லோராலுமே விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா வரதட்சணைங்கிறது தீமைங்கிறது. இஸ்லாம் தீமை கொடுத்து நமக்கு என்ன சொல்லுது? இஸ்லாம் தீமை என்ன சொல்லுது? யஅமுருக்கும் பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நீங்க வந்து நன்மை ஏவுங்கள், தீமை தடுங்கங்கிறான் அல்லாஹ். அப்ப தீமை தடுக்கிறது என்ன அர்த்தம்? தீமைங்கிறது ஹராம் தானே. இப்போ வரதட்சணைங்கிறது தீமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ சில விஷயங்கள் தான் சொல்றோம். அப்போ வரதட்சணை என்பது ஹராமுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நேரடியாக ஏன் சொல்லப்படலைன்னா, அப்படிப்பட்ட இந்த இழிவான கேடுகட்ட பழக்கம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க அதாவது அந்த ஜாஹிலியா காலத்திலே இல்லை. அப்ப இல்லாத ஒரு பழக்கமா இருக்க போய் தான் அல்லாஹ் என்ன செய்யலாம், நேரடியாக வரதட்சணைங்கிறது கூடாதுன்னு சொல்லல. மாறாக இஸ்லாமிய மார்க்கத்துல அடிப்படைகள் இருக்குல்ல, அந்த அடிப்படை உதாரணமா நம்ம சொன்னோமே, ஆபாசமான இணையதளங்களுக்கு உதாரணம் சொன்னோம். அதே மாதிரி இப்போ ஒரு கஞ்சா எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, விஸ்கி எல்லாம் குடிக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்றான் இஸ்லாத்துல ஹராமன்ட்டு. அவன் வந்து எதிர்த்தரப்புல சொல்றான்
குர்ஆனுடைய எந்த ஆயத்துல விஸ்கி கூடாது அபின் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு? புகாரிலோ முஸ்லீம்லயோ வேற ஆதர் பண்ண நபிமொழிகள்லயோ இந்த மாதிரி வருதா? எங்க இருக்கு ஆதாரம் அப்படின்னு ஒருத்தன் கேட்டான் அப்படின்னாக்கா, அட ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு சொல்ல மாட்டா, முட்டா பயல, அடிப்படை இருக்குல்ல, இதெல்லாம் கூடாது, போதைப் பொருள் கூடாதுன்னு சொல்லப்பட்டுருச்சுல்ல, அதனால இது ஹராம்னு சொல்றோம்ல. அதே மாதிரிதான் ஒருவருக்கு ஒருவர் இடையில நீங்க அநியாயமான முறையில் பொருளை சாப்பிடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். அதே போல ஆணாருக்கு கூட நீ கொடுத்து கல்யாணம் பண்ணு என்று அல்லாஹ் சொல்றான். இது இந்த மாதிரி ஏராளமான ஆதாரங்கள். அநியாயம் செய்யக்கூடாது, நீதியாக நடக்கணும், இதெல்லாம் ஆதாரங்கள் தானே. அப்போ வரதட்சணைங்கிறது அநீதம் தான், வரதட்சணைங்கிறது தீமை தான். இதற்கு எதிராக ஏராளமான திருக்குறான் வசனங்கள் இருக்கு, ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கு. ஒரு சிலவற்றை தான் நம்ம சொன்னோம். அப்போ இந்த வரதட்சணை என்பது ஏதோ சமூக அளவுல இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இது கூடாதுன்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு சொல்லிட்டு போறது மட்டும் கிடையாது. மார்க்க அடிப்படையிலேயே நீதமான மார்க்கம் இஸ்லாம் அப்படிங்கிற அடிப்படையில ஏராளமான திருக்குறானுடைய வசங்களுக்கும் ஏராளமான ஹதீஸினுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கும் எதிரான ஒரு விஷயம் தான் வரதட்சணைங்கிறது. வரதட்சணை வாங்குவது என்பது நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி இது வந்துட்டு ஹராம் என்பதுல துளி அளவுக்கும் கூட மாற்று கருத்து என்பது அறிவுள்ள எந்த ஒரு முஸ்லீமுக்கும் இருக்காது. எனவே இது விஷயத்துல மென்மையாக வந்துட்டு எத்தனையோ பேர் குர்ஆன் ஹதீஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா வரதட்சணை கல்யாணத்துக்கு போறாங்க. நம்ம அல்லாஹ்வை அழிஞ்சு கொள்ள வேண்டும். நம்ம சொன்ன இந்த ஆதாரங்களை அறிவுள்ளவர்களுக்கு இதுவே போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறோம்.